ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? ஒரு அழகான இரவு. சின்னி என்ற நாய்க்குட்டி அதோட அம்மா கூட படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. திடீரென அது தூக்கத்திலிருந்து எழும்பிடுச்சு. எழுந்ததும் வானத்துல அழகான நிலா, அழகழகான நட்சத்திரங்கள் மின்னியதை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு. அந்த அழகான இரவுல தென்றல் தாளாட்டும் அந்த வேளையில இந்த ஜிம்மி நாய்க்குட்டிக்கு வெளியில போய் சுத்தி பார்த்து இரவின் இனிமைய அனுபவிக்க நினைச்சது. அதே நேரத்துல அம்மா கூட இல்லாம வெளியில எங்கும் போக கூடாதுன்னு அம்மா சொன்னது ஜிம்மிக்கு ஞாபகம் வந்தது. அதனால அம்மாவை எழுப்பாம மெதுவா வெளியில கிளம்பிடுச்சு. ஆனா ஜிம்மியோட சந்தோஷம் கொஞ்ச நேரம்தான் நிலைச்சுது. திடீரென ஒரு பெரிய நாய் குறைக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஜிம்மி திரும்பி பார்த்தா அம்மா பல தடவை மோசமான நாய்னு சொல்லி எச்சரிச்ச ஒரு பெரிய நாய் நின்றுட்டு இருந்துச்சு. ஜிம்மிக்கு பயத்துல வார்த்தையே வரல வெளியில. அது பயத்தோட இருந்த நேரத்துல இன்னொரு நாய் குறைக்கிற சத்தமும் கேட்டுச்சு. அந்த நாய் யாரு தெரியுமா? அதுதான் ஜிம்மியோட மம்மி. அம்மா நாயை பார்த்ததும் அந்த மோசமான பெரிய நாய் ஓடியே போயிடுச்சு. இந்த குட்டி நாய் அம்மா கிட்ட போய், அம்மா அம்மா, நான் நீங்க இல்லாம தனியா அந்த பெரிய கருப்பு நாய்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு பயத்திலேயே தவிச்சு போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கு அம்மாவும், மகனே, நான் உன்னை விட்டு எங்க போவேன்? உன் பின்னாடியே தான் ஜிம்மி ஜிம்மின்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்தேன். ஆனா நீதான் இந்த அழகான இரவின் சூழ்நிலைக்கு மயங்கி என்னோட சத்தத்தை கேட்காமலேயே போய்கிட்டே இருந்த. நானும் உன்னை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தேன். உன்னோட ஆபத்திலையும் உன்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. குட்டி நாயும் அம்மாவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அம்மா கூடயே தன்னோட வீட்டுக்கு திரும்பி போயிடுச்சு செல்லங்களா. அன்பு செல்லமே, கதையை கேட்டீங்களா? இந்த ஜிம்மி நாய்க்குட்டி அம்மா பேச்ச கேட்காம தனியா போனனால எவ்வளோ பெரிய ஆபத்துல சிக்கிச்சுன்னு பாத்தீங்களா? அதே போல அன்பு தம்பி தங்கச்சி, நீயும் கூட இசப்பாவை விட்டு தனியா இந்த உலகத்துல உன்னுடைய இஷ்டத்துக்கு நடக்கும்போது ஆபத்துல மாட்டிக்குவீங்க. எப்படி இந்த ஜிம்மி நாய்க்குட்டி இரவின் அழகுல மயங்கி அது நடந்த போது அந்த அம்மாவோட சத்தத்தை கேட்க முடியலையோ, அதே போலதான் நீயும் பாவம் என்கிற இருளின் அழகுல மயங்கி நடக்கும்போது இசப்பாவின் அன்பு சத்தத்தை உன்னால கேட்கவே முடியறது இல்ல. ஆனா அந்த அம்மா ஜிம்மிய பின்தொடர்ந்து சென்ற மாதிரி இன்னைக்கு ஏசப்பாவும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறாரு. உன்னுடைய பேரை சொல்லி மகனே மகளேன்னு உன்னை கூப்பிடுறாரு. எப்படி அந்த அம்மா ஜிம்மியை எப்படி அதோட ஆபத்துல இருந்து காப்பாத்துச்சோ, அதே மாதிரி ஏசப்பாவும் சிலுவையில ரத்தம் சிந்தி மறிச்சு உன்னுடைய பாவத்திலிருந்து உன்னை மீட்டு இருக்காரு. எப்படி அந்த ஜிம்மி நாய்க்குட்டி தன்னுடைய அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்டதோ, அதே மாதிரி நீயும் கூட ஏசப்பா கிட்ட உன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கும்போது ஏசப்பா உன்னை மார்போட அணைச்சு உன்னை ஏத்துக்குவாரு. ஜிம்மி திரும்ப அம்மா கிட்ட திரும்ப அதோட வீட்டுக்கு போனது போல நீயும் கூட ஏசப்பா கிட்ட திரும்ப வந்து அவருடைய வழியில அவரோடு கூட நடந்து போ. அப்பதான் உனக்கு மனசுல நிம்மதி கிடைக்கும். இவ்வளவு உனக்கு பரலோகமும் கிடைக்கும் என் செல்லமே. நம்ம பைபிள்ல கூடயும் ஒரு அழகான வசனம் இருக்கு செல்லங்களா. என்ன தெரியுமா? இந்த சிறியரில் ஒருவன் ஆகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல.
பாத்தீங்களா? எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ட்ஸ் ஏசப்பா நமக்காக கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? நமக்காகவும் உனக்காகவும் கொடுத்திருக்காரு என் அன்பு செல்லமே. ஏசப்பாக்கு நீ கெட்டு போவது அவருடைய சித்தமே இல்லை செல்லங்களா. அதனால நீங்க இப்பவே உடனே முட்டி போட்டு ஏசப்பா கிட்ட நீங்க என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் இப்பவே நீங்க மன்னிப்பு கேட்டுருங்க செல்லங்களா. ஏன்னா ஏசப்பாக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். சரியா செல்லங்களா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை திரும்ப சொல்றீங்களா? சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போம். இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. வசனம் பெருசா இருக்கனால இன்னொருக்கா சொல்லிடலாமா செல்லங்களா? இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. இந்த வசனம் எங்க இருக்கு? மத்தேயு 18:14. சொல்லுங்க பாப்போம். சூப்பர் செல்லங்களா. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. உங்க இருதயத்துல நல்ல பசுமர தானிய போல இது பதிய வச்சுக்கோங்க உங்க இருதயத்துல. சரியா செல்லங்களா? மறுபடியும் அக்கா நாளைக்கு நைட் 8 o'clock உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.